ஹாய்ங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்லல்ன்ற ஊரில் தேர் திருவிழா நடந்துச்சு. அங்கே நடந்ததை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது அந்த தேருக்கு பின்னாடி இருந்த சிலைகள், இது எல்லாமே. அங்கே சரியான கூட்டமுங்க. கூட்ட நெரிசலில் நின்று வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. பரவாயில்ல, அப்படியா இருந்தாலும் நாங்கள் தேரை கிட்டத்தில் நின்று பார்த்துட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நானும் அந்த தேரை பார்க்கணுன்னு முயற்சி செஞ்சுட்டே இருக்கேன். தேரை பார்க்க முடியலங்க. இது 4வது வருஷம். போன உடனே பார்த்துட்டேன். ரொம்ப கிட்டத்தில் காட்சி கொடுத்துச்சு. அப்புறம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, அதை வார்த்தையிலலாம் சொல்ல முடியலைங்க. இது அந்த கோவிலோட சிவன் சிலை. அங்கே பார்த்தீங்கன்னா செம ஹைட்டாக இருக்குங்க அந்த சிலை. வீடியோ கொஞ்சம் எடுக்க முடியல. கூட்ட நெரிசலில் அங்கேயும் இங்கேயும் தட்டி விட்டுட்டு போனதுனால கொஞ்சம் கிளியராக அவங்களுக்கு காட்ட முடியல, கோச்சிக்காதீங்க. இந்த தேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ வீட்டு வாசல்கிட்ட வர்ற மாதிரி. நான் அப்போ தான் வர்றேன். எனக்கு முன்னாடியே நீ ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த, நான் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த தேர் என் முன்னாடி நின்றுச்சு. நான் ரொம்ப லாங்கிலலாம் நிற்கலைங்க. ரொம்ப கிட்டத்தில் நின்று தொட்டு கும்பிட்டு நல்லபடியாக நிம்மதியாக மனசு அந்த 3 வருஷத்துக்கு இந்த வருஷம் எனக்காகவே வெயிட் பண்ண மாதிரி இருந்ததுங்க. நான் போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே நிலை குத்தியிருக்கோம். ஆனால் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இது 3 தேர். ஃபஸ்ட்டு பெரிய தேர், அப்புறம் ஒரு சின்ன தேர் வரும், அதுக்கப்புறம் ஒரு குட்டி தேர். 3 தேருங்க. கல்லல்னாலே ஃபஸ்ட்டு நான் படித்தது தான் ஞாபகம் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன், பிக் பாஸ் முத்துக்குமரன் அவங்க தான் ஞாபகத்துக்கு வராங்க. அங்கே பாருங்களேன், அந்த தேர் எவ்வளோ அழகாக அசைஞ்சு வருது பாருங்கள். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. வயிற்றுக்குள்ளே இருக்க பாப்பாவுக்கும் தலை ஆடி ஆடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், என்னோட சேர்ந்து சந்தோஷமாக இருங்க.